சிங்கத்தை கொன்ற முயல். ஒரு அடர்ந்த காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது. அது அந்த காட்டில் இருந்த மற்ற விலங்குகளெல்லாம் கண்டபடி வேட்டையாடி கொன்று தின்று கொண்டிருந்தது. இவ்வாறு நாளுக்கு நாள் அதன் வெறிச்செயல் அதிகமாகிக் கொண்டு வந்தது. இதைக் கண்ட மற்ற விலங்குகள் எல்லாம் ஒன்றாக கூடி அந்த சிங்கத்திடம் சென்றன. சிங்கமே, இந்த காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் கண்டபடி வீணாக கொண்டு கொண்டிருக்க வேண்டாம். இப்படி செய்து கொண்டிருந்தால் விரைவில் இந்த காட்டில் விலங்குகளே இல்லாமல் போய்விடும். ஆகையால் நாங்கள் இதற்கு ஒரு ஏற்பாடு செய்கிறோம். நாள் ஒன்றுக்கு ஒரு விலங்காக உனக்கு இரையாக அனுப்பி கொண்டிருக்கிறோம் என்றன. சிங்கம் இந்த ஏற்பாட்டுக்கு ஒப்புக்கொண்டது. அதுபோல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்காக வந்து சிங்கத்திற்கு இரையாகி கொண்டிருந்தன. ஒரு நாள் ஒரு முயலின் முறை வந்தது. இனி நாம் பிழைக்க முடியாது. இருந்தாலும் ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம். இதில் நாம் வெற்றி பெற்றால் காட்டு விலங்குகளை எல்லாம் காப்பாற்றிய பெருமை நமக்குச் சேரும். நாமும் சாவினின்று தப்பலாம் என்று அந்த முயல் ஒரு சிந்தனை செய்தது. சிங்கத்தின் பசி வேலைக்கு செல்ல வேண்டிய முறைப்படி செல்லாமல் நெடுநேரம் கழித்து சென்றது முயல். வேலை தப்பி வந்த முயலை கண்ட சிங்கத்திற்கு கோபம் வந்துவிட்டது. ஏ அற்ப முயலே, பெரிய மதையானை கூட என் பசி வேலைக்கு தப்பி வந்ததில்லை, நீ ஏன் பிந்தி வந்தாய் என்று சீறியது. ஐயா, கோபம் கொள்ளாதீர்கள். உங்கள் பசி வேலைக்கு சரியாக வந்து சேர வேண்டும் என்றுதான் சரியான நேரத்தில் புறப்பட்டேன். ஆனால் வழியில் மற்றொரு கொடிய சிங்கத்தைக் கண்டு எங்கே அதன் கண்ணில் பட்டால் அதற்கு இரையாகி விடுவோமோ என்று பயந்து ஓரிடத்தில் ஒளிந்து கொண்டேன். மெல்ல மெல்ல அந்த சிங்கம் அங்கிருந்து ஒரு பெரிய குகையில் நுழைந்து சென்றதை கண்ட பிறகு வெளிப்பட்டு வேகமாக உங்களிடம் வந்து சேர்ந்தேன் என்றது அந்த முயல். என்னை தவிர இன்னொரு சிங்கமும் இந்த காட்டில் இருக்கிறதா? எங்கே அதை காட்டு பார்க்கலாம் என்றது சிங்கம். உடனே முயல் சிங்கத்தை அழைத்து கொண்டு போய் பக்கத்தில் இருந்த ஒரு பாலுங்கிணற்றை காட்டியது. சேரும் நீருமாக இருந்த அந்த கிணற்றுக்குள் சிங்கம் எட்டி பார்த்தது. தெளிவாக கிடந்த அந்த கிணற்று நீரில் சிங்கத்தின் நிழல் தெரிந்தது. முயல் சொல்லிய மற்றொரு சிங்கம் அதுதான் என்று எண்ணி அந்த மூடச் சிங்கம் ஆத்திரம் கொண்டு கிணத்துக்குள்ளே பாய்ந்தது. கிணற்றுக்குள் இருந்த சேரில் சிக்கி அது வெளியே வர முடியாமல் உயிரிழந்தது. சூழ்ச்சியினால் யாரையும் வெல்லலாம் என்பதற்கு இந்த கதை ஒரு நல்ல எடுத்துக்காட்டு.